உலக படைப்புகள் அனைத்தும் ஏதோ ஒரு வழியில் தன்னை பிறரோடு தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது செய்தி பரிமாறிக்கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். வானில் கருமேகம் சூழ்கிற போது மழை வரப்போகிறது என்பதை உணர்கிறோம். மரங்கள் இலைகளை எல்லாம் உதிர்த்து புதிய இலைகள் தளிர்விடும் போது வசந்த காலத்தை உணர்கிறோம். மரங்கள், பறவைகள், விலங்குகள் என அனைத்துமே தனக்கே உரித்தான தகவல் பரிமாற்றத்தின் திறனை பெற்றிருக்கின்றன. சில இயல்பான பரிமாற்றங்களாகவும் சில அபாய எச்சரிக்கை பரிமாற்றங்களாகவும் உள்ளன. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், சுனாமி வருவதற்கு முன்னதாக பறவைகள் கூட்டமாக குரல் எழுப்பி இடம்பெயர்ந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். மனிதர்கள் சிலவற்றை உணர்கிறோம், ரசிக்கிறோம், பலவற்றை நாம் கண்டுகொள்வதில்லை. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கெல்லாம் சென்றடைகின்றது. ஆம், அதே வேளையில் இயற்கை இறைவனின் மொழியாகவும் கருதப்படுகிறது. இயற்கை சீற்றமும் பேரழிவும் மனிதனுக்கு கடவுளின் கோபத்தை வெளிப்படுத்துவதாக தெரிகிறது. விடுதலை பயண நூலிலே எகிப்தின் மீது செலுத்தப்படும் பெருந்துன்பங்களான தவளைகள், ஈக்கள், கொசுக்கள், வெட்டுக்கிளிகள், இரத்தமாக மாறும் நீர், கால்நடை இறப்பு, தலைப்பேறு இறப்பு என அனைத்தும் கடவுளின் சினமாக வெளிப்படுவதை நாம் விடுதலை பயண நூலிலே பார்க்கின்றோம். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ராயல் மக்கள் தங்களை வழிநடத்திய இறைவனை மறந்தபோது கொடிய விஷப்பாம்புகள் தோன்றியதும் கடவுளின் கோபமாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு இயற்கையின் மொழி கடவுளின் மொழியாகவும் இருக்கிறது. இறைவனின் மிக சிறந்த படைப்பாகிய மனித இனத்தின் மொழியும் தொடர்பாடலுமே இன்றைய சிந்தனையாக பொருளாகிறது. அறிவியல் வளர்ச்சியின் வெளிப்பாடான பல்வேறு தொடர்பு சாதனங்கள், ஊடகங்களின் வழியாக மனிதன் அன்றாடம் தனது உரையாடலை, தொடர்பாடலை வெளிப்படுத்துகிறான்.